வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி தேங்காய்பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேங்காய்பால் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணும்போது ரிச்சான லஞ்ச் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெகுலராக வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திங்கன்னா எந்தளவு தண்ணி சேர்த்துப்பீங்களோ அதே அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65 வச்சு சர்வ் பண்ண போகிறேன்.